எதற்குமே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கு எதுவுமே தாமதமாகிவிடவும் இல்லை. இப்பொழுது துவங்கினால் கூட இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்து துவங்கினால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு நம்மால் செல்ல முடியும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் நண்ப பிரியமே, ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு நிச்சயமான ஒரு முடிவை நாளையே உனக்கு நான் தரப்போகிறேன் என் பிரியமே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசய மாற்றம் நடக்கும். நீ எதிர்பார்த்ததை விட மேலானதை உனக்கு கிடைக்கும். நான் அதை உனக்காகவே கிடைக்க வைப்பேன். எனவே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும். பற்பல சிகரங்களை உன்னால் தொட்டுவிடவும் முடியும். தன்னம்பிக்கையோடு கூடிய முயற்சி மட்டும் உன்னிடத்தில் இருந்துவிட்டால் போதும். பிரம்மாண்ட உயரத்தை அடையலாம், அடைந்தே விடலாம். முடியாது என்று நினைப்பவர்கள்தான் வெற்றி பெற தவறவிடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. முடியும் என்று நம்பிக்கை வைத்து ஒரு முயற்சியோடு பாடுபட்டால் மற்றவர்கள் தவறவிட்ட வெற்றியையும் சேர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. வெறும் திட்டங்கள் உன்னை திறமையான மனிதராக மாற்றாது என் பிரியமே. செயல்கள்தான் உன்னை சிறந்தவர்களாக மாற்றும். அது ஒன்றுதான் இந்த உலகின் மிக சிறந்த சொல் என்பதை புரிந்து நடந்து கொள். ஆம் என் பிரியமே, இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்வை மாற்று, உன்னுடைய பாதையை மாற்று, உன்னுடைய சிந்தனையை மாற்று. எல்லாம் உனக்கு சாதகமாகவே வரும். என் நண்ப பிரியமே, நீ தவறவிடும் செயல்களும் நீ செய்யாமல் தவறவிடும் காரியங்களும் எப்பொழுதுமே அமைதியாக இருக்காது. அது உன்னுடைய சுமையைத்தான் அதிகரித்துவிடும். எனவே எதையுமே தவறவிடாதே. செய்ய வேண்டிய விஷயத்தை அன்றே அப்பொழுதே அந்த நொடியே செய்துவிடுவதுதான் உனக்கு நல்லது. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சுமைகள் உனக்கு என்று தோன்றுகிறதா என் பிரியமே? அப்படி உனக்கு தோன்றும் பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னால் சுமக்க முடியாத சுமைகள் உன் மீது ஒருபோதும் சுமத்தப்படுவதில்லை என்பதை நினைவில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலையையும் நம்பிக்கையோடு எதிர்கொள். எதிர்மறையான சூழ்நிலையை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான், அந்த விஷயத்தை பொறுத்துதான் உன்னுடைய வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகிறது. தோல்வி அடைந்து விட்டோமே என்று துவண்டு விடாதே என் பிரியமே. உன்னுடைய பாதி வெற்றியை நீ அடைந்து விட்டாய் என்பதை நீ பெறுகின்ற தோல்விகளை உறுதி செய்கிறது என்பதையும் மறந்து விடாதே. என் நண்ப பிரியமே, ஒருவர் அழிவதற்கு 1000 வழிகள் உண்டு. ஆனால் உயர்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது என்ன தெரியுமா? அதுதான் உழைப்பு. எந்த பலனையும் எதிர்பாராமல் உழைப்பதற்கு உன்னை தயார் செய்து கொள். அப்பொழுதுதான் உனக்கு தேவையான அனைத்து பலன்களையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். எது வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள். பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள். பிரச்சனைகளை நீ சந்திக்க பயந்தால் சோர்ந்து விடுவாய். எனவே எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தீர்க்கமாக நம்பிக்கையோடு இரு. முடித்து காட்டலாம் என்ற எண்ணத்தோடு இரு. நீ நினைக்காத வெற்றியையும் நிச்சயமாக உன்னால் எதிர்கொள்ள முடியும். உன்னால் ஜெயித்து காட்ட முடியும். எனவே என் பிரியமே, சோர்வாக இருக்காதே. எதற்காகவும் சோர்ந்து விடாதே. அந்த சோர்வே உன்னுடைய வாழ்வில் இன்னும் புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். எது முடியாது, எது முடியும் என்பதை
எது வேண்டும், எது சரியானது என்ற புரிதலே மிக மிக அவசியமானது, முக்கியமானதும் கூட. ஏன் தெரியுமா உன் பிரியமே? தேவைகளை உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்து செல்லும் உந்து சக்திகள் என்பதை புரிந்து கொள். தேவைகள்தான் வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் உந்து சக்திகள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே எது வேண்டும், எது தேவை என்பதை முதலில் தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உனக்கான வெற்றி எதில் இருக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய மனதை தெளிவாக வைத்துக்கொள். உன்னுடைய இலக்குகளை நிச்சயமாக மிக பிரம்மாண்டமாகவே எட்டி பிடிக்கலாம். என் அன்பு பிரியமே, கலங்காதே. நிச்சயமாக உன் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு ஏதோ ஒரு விதத்தில் உன்னிடம் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. பிரச்சனைகளுக்கான தீர்வு நிச்சயமாக இருக்கும். எனவே எதற்குமே பயத்தை போட்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. தேவையில்லாததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. எப்பொழுதுமே தெளிவாக இருக்க கற்றுக்கொள். மனதை சுத்தமாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள். மனது சுத்தமாக இருந்தால், மனது அமைதியாக இருந்தால், எதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம், உத்வேகம் உன்னுள் தானாகவே வரும். மனம் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க கற்றுக்கொள். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டால் நீ அடைய வேண்டிய இலக்கு என்ன என்பதை நீயே தெரிந்து கொள்வாய். மனதை எப்பொழுது சுத்தமாக வைத்துக்கொள்ளலாம் என்பதற்காக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். முன்பொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அந்த மனிதருக்கு எப்பொழுதுமே எதிர்மறையான சிந்தனைகள் வந்து கொண்டே இருந்தது. சாதாரணமாக உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்குள்ளே ஏன் இப்படி எதிர்மறையான சிந்தனைகள் வருகிறதே என்று அவர் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்குள்ளார எதிர்மறையான எண்ணங்கள் மிக மிக அதிகமாக வந்து கொண்டே இருந்தது. ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக ஒரு துறவியை நாடி சென்றார் அந்த மனிதர். அந்த துறவியிடம், ஐயா, எனக்கு என்ன பண்ணுவதென்றே தெரியவில்லை. என் மனதிற்குள் எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். எதிர்மறையான எண்ணங்கள் அதிகப்படியாக வருகிறது. தினம் தினம் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய வேலைகளை கூட சரியாக செய்ய முடியாமல், எதையுமே சரிவர செய்ய முடியாமல் எல்லாம் அதிகப்படியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை, எனக்கு புரியவே இல்லை என்று வருத்தத்தோடு அந்த துறவியிடம் சொன்னார் அந்த மனிதர். நீங்கள்தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று கேட்டும் கொண்டார். உடனே துறவி, அப்படியா? அது ஒன்றும் அல்ல, நான் ஒன்று சொல்கிறேன், நீ கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு வித்தியாசமானவர். அவரிடம் போய் சில நாட்கள் நீ தங்கிவிட்டு வர வேண்டும். அவரோடு தங்கி இருக்க வேண்டும். அவர் கூடவே இருந்து என்னென்ன செயல்கள் அவர் செய்கிறார் என்று பார்த்து கொண்டு இரு. கண்டிப்பாக அவரிடமிருந்து நீ பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதில் முக்கியமானதாக உன்னுடைய கேள்விக்கான பதிலும் கிடைத்துவிடும் என்று சொல்லி அந்த துறவி அவருடைய நண்பரிடம் அனுப்பிவிடுகிறார். அந்த மனிதரும் அந்த துறவி சொன்ன மற்றும் ஒரு நண்பர் துறவியிடம் போகிறார். போய்விட்டு, ஐயா, இந்த மாதிரி உங்களுடைய நண்பர் என்னை அனுப்பியிருக்கிறார். உங்களிடம் நான் சில நாட்கள் தங்கிக் கொள்ளலாமா என்று சொல்லிவிட்டு அனுமதி கேட்கிறார். அவரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ தாராளமாக தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அவருடைய வீட்டிற்கு கூட்டி செல்கிறார். அவர் வீடு எளிமையான ஒரு வீடு.
குடிசை வீடு, அங்கு இருக்கும் பாத்திர பண்டங்கள் எல்லாமே மிக மிக எளிமையாக வைத்திருந்தார். இந்த மனிதரும் தினமும் அவர் கூடவே இருக்கிறார். அவர் எங்கு சென்றாலும் அவர் கூடவே போகிறார். அவரிடம் இருந்து என்னவெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு எல்லா விஷயங்களிலுமே மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டும் இருக்கிறார். அந்த துறவியுடைய வாழ்வு ரொம்ப எளிமையாக இருக்கிறது. அவரிடம் இருந்து என்ன கற்றுக்கொள்வது என்று இவருக்கு தெரியவே இல்லை. ஏனென்றால் அவர் செய்யும் செயல்கள் எதுவுமே புதுசாக எதுவும் தெரியவே இல்லை. எல்லாமே எளிமையான செயல்கள்தான் இருந்தது. இதிலிருந்து எதுவுமே நான் கற்றுக்கொள்ள முடியாதே என்று சொல்லிவிட்டு யோசித்து கொண்டே இருக்கிறார். இப்படியே சில நாட்கள் போகிறது. ஆனால் இந்த துறவி செய்வதிலேயே ஒரு வினோதமான ஒரு செயல் மட்டும் எப்பவுமே ஒரே மாதிரி அவரிடம் சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்கிறது. அது என்னவென்றால், அந்த துறவி எப்பொழுதுமே இரவு தூங்குவதற்கு முன்னாகி அந்த பாத்திரங்கள் அனைத்தையுமே கழுவி காய வைத்திருவார். மறுபடியும் காலையில் எழுந்து அவர் காய வைத்த அந்த பாத்திரங்கள் அனைத்தையும் எடுத்து மறுபடியும் கழுவுவார். இதை பார்ப்பதற்கு மிக வினோதமாக இருந்தது அந்த மனிதருக்கு. அந்த பாத்திரங்கள் அனைத்தையுமே கழுவிதான் இருக்கிறது, அனைத்துமே சுத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் மறுபடியும் காலையில் எழுந்து அந்த சுத்தமான பாத்திரங்களை மறுபடியும் கழுவுகிறாரே, இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு இவரும் யோசித்து கொண்டே இருக்கிறார். பல முறை யோசித்ததற்கு பிறகு அவரிடமே கேட்டுவிடலாம் என்று நினைத்து கொண்டு அவரிடமே போய் கேட்கவும் செய்கிறார் அந்த மனிதர். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். அது என்னவென்றால், நீங்கள் இரவு நேரத்தில் அந்த பாத்திரங்கள் அனைத்தையும் கழுவி வைக்கிறீர்கள். எல்லா பாத்திரங்களும் சுத்தமாகி விடுகிறது. ஆனால் மறுபடியும் காலையில் எழுந்து அந்த பாத்திரங்களை சுத்தம் பண்றீர்களே, என்ன காரணம்? எப்பவுமே அது சுத்தமாகத்தானே இருக்கிறது. மறுபடியும் எதற்கு சுத்தப்படுத்துகிறீர்கள்? ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டார். அந்த துறவியிடம் கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த துறவி பதில் சொல்கிறார். இந்த கேள்விதான் நீ ஒரு கேள்வி கேட்ட பார்த்தியா? அந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால், என்னதான் பாத்திரங்கள் சுத்தமாக இருந்தாலும் நான் ஒரு முறை கழுவி வைக்கிறேன். ஆனால் மறுபடியும் இரவு முழுவதும் வேறு சில தூசி அந்த பாத்திரங்கள் மேல் படும். காலையில் எழுந்து மறுபடியும் நான் அதை சுத்தம் செய்கிறேன். உன்னுடைய மனதோடு நீ இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதிகப்படியான எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் வருகிறது என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தாயே, அது அனைத்தையும் சுத்தம் பண்ணுவதற்கு மிக மிக சுலபமான வழி என்ன என்று பார்த்தாய் என்றால் தியானம்தான். நீ இரவு தூங்க போவதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து தியானம் பண்ண கற்றுக்கொள். அந்த தியானத்தினால் உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பார். ஒரே நாளில் அது சாத்தியமாகாது. ஒவ்வொரு நாளும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்து கொண்டே வர வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன்பாக நீ தியானம் செய்ய வேண்டும். அந்த தியானம் உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துவிடும். நிம்மதியாக தூங்கலாம். உனக்கு கனவு வரவும் குறைந்துவிடும். இதனால் காலையில் நீ மிக மிக புத்திசாலியாகவும் எதிர்மறை எண்ணங்கள் தளர்த்தி நேர்மறை எண்ணங்களோடு உன்னால் எழ முடியும். இந்த ஒரு முறையை நீ பின்பற்று. பாத்திரங்களை நீ எப்படி எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய கேள்வியை என்னிடம் வந்து கேட்காயோ, அதே போல நான் எப்படி இரவும் சுத்தம் செய்து மறுபடியும் காலையில் அதை சுத்தம் செய்கிறேனோ, அதே போல நீ இரவு தியானம் செய்துவிட்டு மறுபடியும் காலையில் எழுந்து தியானம் செய்ய கற்றுக்கொள். நிச்சயமாக உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் போய்விடும். நேர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை ஆக்கிரமித்து கொள்ளும் என்று சொன்னாராம் அந்த துறவி.
உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி மனம் நிம்மதியாக நீ இருக்கலாம் என்று அந்த மனிதர் கேட்ட கேள்விக்கு எளிமையான முறையில் அவள் பதில் சொன்னாராம். இதை கேட்டவுடன் அந்த மனிதருக்கு ஒரு தெளிவு பிறந்தது. அன்றையிலிருந்து இரவு தூங்கு போவதற்கு முன்பாக தியானம் செய்தார். மறுபடியும் காலையில் எழுந்தவுடனே தியானம் செய்கிறார். இதுபோல நாமும் நம் வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எதிர்மறை எண்ணங்களை மனதிலே இருந்தாலும் கூட தியானம் மூலமாக அந்த எண்ணங்களை களைய விட்டு நேர்மறை எண்ணங்களை நம் மனதில் புகுத்தினால் நிச்சயமாக மனதும் சுத்தமாகும், வாழ்வும் சிறக்கும். என் அன்பு பிரியமே, ஓர் இலக்கை அடைவதற்கு எந்த அளவிற்கு உறுதியாக நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்கிறாயோ அந்த அளவிற்கு விரைவாக அதை அடைவதற்கான வழிகளும் உனக்கு பிறக்கும். வழிகள் இல்லை என்று நீ நினைத்து உன்னுடைய முயற்சியை மட்டும் நிறுத்திவிடாதே என் பிரியமே. வழிகள் இல்லை என்று மட்டும் முயற்சியை நிறுத்திவிடாதே. கனவு மட்டுமே கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவு மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் அது கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்வது மட்டும்தான் நிஜத்தை அடைவதற்கான வழியையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு நாள் நமக்கும் விடியும் என்று காத்து கொண்டிருக்காமல் இன்றே அனைத்தும் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு முயற்சி செய். நீ அனுபவிக்கும் வேதனைகளும் உனக்கான வெற்றிகளாக மாறும், உனக்கான வெற்றியாகவே மாறும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட எதையாவது ஒன்றை உறுதியாக செய்ய துவங்கு என் பிரியமே. நல்ல துவக்கமே பாதி வேலை முடித்ததற்கு சமமாகிவிடும். உன்னை சுற்றி நிகழும் அனைத்தையும் கவனித்து கொண்டே இரு. ஏன் தெரியுமா? அதை சுற்றியேதான் உன்னுடைய வாழ்க்கையே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எது ஒன்றையும் சுலபமாக நினைத்து விடாதே. அது ஒரு சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் லட்சியமாகவே மாறும். எனவே எதையும் சுலபமாக எண்ணி விடாதே. உன்னுடைய சிறிய முயற்சி உன்னுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக அமையலாம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சியை மட்டும் கைவிட எண்ணாதே. தன்னம்பிக்கையை கொடுக்கும் எண்ணங்களை மட்டும் உன் மனதில் பயிராக்கு. வெற்றியை கொடுக்கும் வழிகளில் மட்டுமே உன்னுடைய உழைப்பை உரமாக்கு. போகும் தருணங்களை உனக்குள் ஒருபோதும் அனுமதிக்காதே என் பிரியமே. எப்பொழுதும் தூய எண்ணம் கொண்டவர்களாக இரு. நல்ல நல்ல சிந்தனையோடு இரு. ஏனென்றால் எண்ணத்தின் பிரதிபலிப்புதான் உன்னுடைய வாழ்க்கையாகவே மாறுகிறது. எண்ணத்தின் பிரதிபலிப்புதான் உன்னுடைய வாழ்க்கையாகவே மாறுகிறது. முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டே இருக்காமல் முடியும் என்று நம்பு. முடியும் என்று உறுதியாக எதையும் செய்ய துவங்கு. முடியும் என்ற அணுகுமுறைதான் உன்னுடைய வாழ்க்கையையே உயர்த்தும். எனவே ஜெயிக்கப் போகிறாய். பிரம்மாண்ட வெற்றியை உனது வசமாக்கப் போகிறாய். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் பிரியமே. உன்னுடைய வாழ்வை மாற்று. உன்னுடைய சிந்தனையை மாற்று. பிரம்மாண்ட மாற்றம் உனக்குள் வரும், உன் வாழ்விலும் வரும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார். உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன்.
நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே. அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதே போல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான நல்ல செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது சந்தோஷமாகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னபடியே, நான் உனக்கு வாக்களித்தபடியே நற்செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால்தான் என் முகமும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் முகமும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல என்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் உன் மனதில்தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் விசேஷமான சந்தோஷமான ஆனந்தகரமான செய்தி உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. சந்தோஷமாக கேள், நிம்மதியாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்வோடு இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தும் உன் வசமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னோடு. எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர் உன்னை போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். உனக்கான காலம் வரும் பொழுது, உனக்கான நேரம் வரும் பொழுது, உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் உன் கைகளில் நான் கொடுத்துதானே தீர வேண்டும். நீயும் உனக்கான முயற்சியில் இறங்கித்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த தீங்கு வருமோ வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய இந்த பயம்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். என் சாயிநாதர் என்னை பார்த்து கொள்வார். வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார். நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்ற நேர்மறை சிந்தனை உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய வைப்பேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றியடைய செய்வேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு எந்த மனக்கவலையும் வேண்டவே வேண்டாம். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷ தருணங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய்.
என் பிள்ளையே, எது நடந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியமாக அனைத்தையும் நான் வெற்றி கொள்வேன், என்னால் சாதிக்க முடியும் என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைத்ததை மிக எளிதாக, மிக சுலபமாக சாதித்து காட்டலாம். எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வெற்றி அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், முதலில் உங்களுடைய இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கில் நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கைகளும் சூழ்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக உன்னால் அடைய முடியும். அதன் பிறகு உன்னுடைய இலக்கு, எண்ணங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் பின் கடவுளை வணங்கி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடன் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னால் வெற்றியை அடைந்துவிட முடியும். காரிய வெற்றியை நிரந்தரமாக நம்பாசமாக்கிக் கொள்ளலாம். நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நினைத்த காரியம் வெற்றி பெற, நாம் அனைவரும் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற நிச்சயமாக இலக்கை மிக தீர்க்கமாக வைத்து கொண்டாலே போதும். நாம் நினைத்ததை மிக சுலபமாக அடைந்து விடலாம். இலக்கை அடைவதற்கு நேர்மறையாக இருப்பதும் நம்பிக்கைகளும் நிச்சயமாக நம் மனதில் சூழ்ந்து இருந்தால் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடையலாம். அதை தொடர்ந்து செய்யும் பொழுது கடவுளை வணங்கி ஆக்கப்பூர்வமாக நேர்மறை சிந்தனையோடு நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக அந்த வெற்றியை நம்ம அடையலாம். அதே மாதிரி காரிய வெற்றி, நினைத்த காரியத்தை வெற்றி பெற வேண்டும்னா நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். நம் வாழ்க்கையில் செல்வம் சேர்ந்து செல்வ செழிப்போடு வாழ வேண்டுமென்றால் மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஆயுள் ஆரோக்கியம் பெற வேண்டுமென்றால் ருத்திர பகவானை வழிபாடு செய்யலாம். கல்வியில் சிறந்து விளங்க, கல்வியில் தேர்ச்சி பெற்று மிக பிரம்மாண்டமாக வாழ்க்கையில் முன்னேற சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யலாம். திருமணம் இனிதே நடைபெற, திருமண பாக்கியம் இனிதே கடைகூட ஸ்ரீ காமாட்சி அம்மனை மனதார வேண்டிக் கொள்ளலாம். மாங்கல்யம் நிலைத்து இருக்க மங்கள கௌரியை வழிபாடு செய்யலாம். புத்திர பாக்கியம், நிலையான செல்வம், நிலையான புத்திர பாக்கியம் கிடைக்க சந்தான லக்ஷ்மியும் சந்தான கிருஷ்ணரையும் மனதார வழிபாடு செய்தால் புத்திர பாக்கியம் இனிதே கிடைக்கும். பகைவரின் தொல்லை நீங்க திருச்செந்தூரில் வீட்டிருக்கும் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் பகைவரின் தொல்லையெல்லாம் விலகி வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக பெறலாம். புதிய தொழில் துவங்க வேண்டுமென்றால் மனதார ஸ்ரீ கஜலட்சுமியை வழிபாடு செய்யலாம். நாம் தொழில் துவங்க அத்தனை வழிகளையும் மிக சாதகமாகவே நமக்கு காட்டுவார் ஸ்ரீ கஜலட்சுமி தாயார். நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற ஆசையுடன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அந்த நம்பிக்கை, என்னால் நிச்சயம் இந்த காரியத்தை முடிக்க இயலும் என்ற மன உறுதியுடன் அமைய வேண்டும். அந்த நம்பிக்கை, நான் இந்த முயற்சியில் நிச்சயமாக முன்னேறுவேன், நிச்சயமாக வெற்றியடைவேன் என்ற சிந்தனை மனதில் வைத்துக்கொண்டே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை, நேர்மறை எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தால் நான் நினைத்ததற்கு மேலாக நம் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான பிரகாசமான வெற்றியை நம் வசமாக்கி கொள்ளலாம். நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடும் நேரம் இது. தங்கமே, நன்றாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், எல்லோரிடத்தையும் போல் நாமளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்காதே. எப்பொழுதும் எல்லாரிடமும் நல்லவர்களாக முதலில் வாழ வேண்டும் என்று நினை. உன்னை பற்றி மட்டுமே சிந்திக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவரை பற்றியும் உன் மனதில் சிந்தனையை வைத்துக்கொள். யார் மனதையும் தவறிக்கூட காயப்படுத்தாதே.
உன்னை யாராவது பழி வாங்கினால் அவர்களை திருப்பி பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அப்படியே அவர்கள் வழியே அவர்கள் போகட்டும் என்று விட்டுவிட்டு உன் வழியை பார்த்து நீ நடந்து செல். அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது அவர்கள் அனுபவிக்க வேண்டியது அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எப்பொழுதுமே நல்லவர்களாக வாழ பழகிக்கொள். ஏனென்றால் நன்றாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் செய்த கர்ம வினைகளால் மோசமடைந்தது உண்டு. ஆனால் எப்பொழுதும் நல்லவர்களாகவே வாழ்பவர்கள் எப்பொழுதும் மோசமடைந்ததே இல்லை. அவர்கள் வாழ்வில் அவர்கள் லட்சியத்தை அடைந்தே தீருவார்கள். இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. அது நிச்சயமாக பலிக்கும். நீ என்னிடம் கேட்ட ஒன்றை தரப்போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள். நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதுவும் உன்னை தேடி வந்து உன் கைகளில் வந்து சேரும். அந்த நேரத்தை என் செல்லமான கண்மணிக்காக நான் உருவாக்கியே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம்.